தன்னையை உடல்நலத்தை சீரமை செய்வித்த குருவே வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நம்ம எல்லாம் ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒன்று கூடியிருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைய நிகழ்வு ஒரு இப்போ நம்ம மாசம் மாசம் நடத்திட்டு வர்றோம். 75 மாசத்து வரைக்கும் நடத்தி இருக்கிறோம். இது நடத்துறது நம்ம எல்லாம் தெரியாத விஷயத்த உங்களுக்கு பெருசா நாங்கள் சொல்லிட முடியாது. இன்னைக்கு உலகத்துல எல்லா விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ நம்மளுக்குள்ள ஒருத்தர் சந்திச்சுக்கிறதே ஒரு பெரிய நம்மளுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், உத்வேகத்தை கொடுக்கும். அதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். அந்த வழியில நம்ம இந்த வனம் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப சுந்தரராஜ் ஐயா நம்ம நெருங்கிய நண்பர். கடந்த 30 ஆண்டுகளாக மிக நெருங்கிய நண்பர். நாங்க உலக சமுதாய சேவா சங்கம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், வாழ்வளமுடன் அமைப்பு. உலக சமுதாயமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சதை எங்களுடைய நோக்கமா வச்சிருக்கிறோம். அப்போ சாதாரணமா நம்மளை மீறி பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறக்கே நம்ம நேரம் இல்லை, நம்ம குடும்பத்தை பத்தி நினைக்கிறக்கே நேரம் இல்லை. ஏன்னா அவ்வளவு விஷயம் நம்மள இருக்கிறோம். அப்போ உலகமே நல்லா இருக்கும்னு நினைக்கணும் அப்படின்னா எவ்வளவு பெரிய மனசு வேணுங்க. அது நம்மளுடைய பிறவி பயன். அது நாங்க திருப்பூர்ல பல முயற்சிகள் பண்ணிட்டு இருந்தப்போ நண்பர் சுந்தரராஜ் 94ல முதல்ல அவர் தான் 12 சென்ட் இடத்த கொடுத்தார். இது எங்க திருப்பூர்ல உலகத்திலேயே அதிக வளர்ச்சி உள்ள திருப்பூர் தானுங்க. அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவங்க இதுதான். ஏன்னா அவர் முன்னாடி பாராட்டுக்கு எனக்கு கொஞ்சம் வெக்கமா தான் இருந்து சொல்லலாமான்னு. பல இடத்துக்காரங்கள்ல இப்ப நாங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு டூர் போவோம். நம்ம வன ஃபவுண்டேஷன்ல இருந்து அவங்க எல்லாத்துக்கும் சொல்லுவேன், சுந்தரராஜ் பல்லடத்துல பிறந்திருக்கிறது, பல்லடத்துல உங்களோட இருக்கிறது, நீங்க எல்லாம் பெரிய புண்ணியம் உங்களுக்கு அப்படின்பேன் நான். இதை நான் மிகப்படுத்தி சொல்லல, அவரை நல்லா உபயோகிச்சு கொள்ளுங்கள் அப்படின்பேன் நான். இது ரொம்ப முக்கியமான சமாச்சாரங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நாங்க அதுல எங்க உலகம் முழுது 2500 சென்டர் வச்சிருக்கிறோம். அதுல நம்பர் 1 வளர்ச்சி அவர் கொடுத்த இடத்துலதான் நம்பர் 1 வளர்ச்சிங்க. ஒரே மனிதர் அங்க இருக்கிறார், துரைசாமின்னு சொல்லி, நம்ம அரங்காவலன் கூட. அவர் அந்த ஒரு மனிதனுடைய உழைப்பு மாசம் 100 பேர் 200 பேர் பயிற்சி எடுத்துட்டே இருக்கிறாங்க. 3 மாசத்துக்கு ஃபுல் டிமாண்டா போகுது. இதான் அவர் ஒரு மனுஷன் நினைச்சா என்ன நடக்கும் அப்படிங்கறதுக்கு இப்ப நாங்க சொல்ற எல்லா விஷயமே விஞ்ஞானபூர்வமா இருக்கு. 10 வேலை எது சொல்றது இல்லைங்க. அதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். திருப்பூர்லயே நாங்க 8 இடத்துல சொந்தமான இடம் வச்சிருக்கோம். 4 இடத்துல வேலை நடந்துட்டு இருக்குதுங்க. புதுசா சொந்தமா 32 சென்டர் வச்சிருக்கிறோம். ஒரு 60 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து இருக்குது எங்களுடைய உலக சமுதாய சேவாங்கத்தினுடைய அழிவுத்திருக்கோயிலுக்கு. முக்கிய காரணம் நம்ம சுந்தரராஜுக்கு என்ன வேலை இல்லையாட்டிருக்குன்னு நம்மளால நினைச்சிட்டு இருப்போம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப எனக்குலாம் வேதனையா இருக்கும். ரொம்ப இறங்கி அவர் தொழிலை விட்டு போட்டு ரொம்ப இறங்கி 24 மணி நேரம் சமுதாய உணர்வு தான் அவங்களுக்கு. அவரை மட்டும் பாராட்டுறது இல்லை, எல்லா நம்ம நண்பர்கள், எல்லா சின்னசாமி அண்ணாலேருந்து எல்லாரும், பாலசுப்ரமணியர் எல்லாருமே மிகப்பெரிய அவர் கை கொடுத்த பண்றீங்க. ஏன்னா அவங்கள பத்தி எல்லாம் தெரிஞ்சு விட்டு நம்ம நண்பரை பத்தி நீங்க நல்லா தெரியும். அதனால அவரை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். நான் மற்றவங்க தப்பா எடுத்துக்கூட, தயவு செய்து சாரி. இது எதுக்காக சொன்னோன்னு கேட்டீங்கன்னா, அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்க. நான் நீங்க இப்ப நேத்து நாங்க அடிக்கடி நாகராஜ், சுந்தரராஜ், நான் 3 பேர் மூவர்னு ஒரு குரூப் வச்சிருக்கிறோம். அதுல முந்தா நேத்து ஒரு கள்ளச்சாராயத்துல இறந்தவங்களை பத்தி நாங்க பேசிட்டு இருக்கும் போது சொன்னோம், இதுக்கெல்லாம் ஒரே காரணம் மனவளக்கலை தாங்க அப்படின்னு. மனவளக்கலைக்கு நம்மகிட்ட எல்லா பக்கம் 1800 சென்டர் வச்சிருக்கோம் தமிழ்நாடு முழுவதும். உலகத்துல எங்கேயுமே இவ்வளவு நெட்வொர்க் கிடையாது. ஒரு சமுதாய அமைப்பா 1800 சென்டர்ல 50 கிலோமீட்டர் ரேடியஸ்ல தமிழ்நாட்டுல எங்க போனாலும் ஒரு மனவளக்கலை மன்றம் இருக்கும். மக்களுக்கு போல தூரம் இங்க இறங்கி சொல்லி கொடுக்குறோம். நீங்க ஆளுங்க எல்லாருமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கடவுள் மாதிரி தான் பேசுவாங்க. கடவுளாவே ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. இருந்தாலும் மக்கள் வர்றதில்லை. இதான் வேதனையான சமாச்சாரங்க. அந்த இதை பத்தி பேசிட்டு இருக்கும் பொழுது அமர்ஜோதி கார்டன்ல இருக்கக்கூடிய எங்க அறிவுத்திருக்கோயிலுக்கு தான் ரோல் மாடலா வச்சு நம்ம எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். இது எதுக்கு சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, இதை இப்ப நம்ம வனம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற சாதாரணமா நினைச்சிட்டு இருக்காதீங்க. இதோ வர்றோம் போறோம்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. நம்ம இருக்கிறவன 100 மடங்கு 1000 மடங்கு வளர்ச்சிப்படுத்த முடியும். நம்ம எல்லாத்துக்குமே உலகத்தில் இருக்கிற பில்கேட்ஸ்ல இருந்து எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம். இப்ப நம்ம ஐபோனுடைய ஓனர் அவரும் அதான் சொல்றாரு. எல்லாருமே இறக்கம்னு சொல்லக்கூடிய விஷயம், நன்கொடை செய்யறது, புண்ணிய காரியம் செய்யறது, நல்ல காரியம் செய்யறது தான் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம்னு சொல்றாங்க. இது எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் தானுங்க.
இது வாரன் பப்பட்டும் அதான் சொல்றாரு, என்னுடைய 98% வருமானத்தை சமுதாய பணிக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எல்லாத்துக்குமே சந்தோஷங்கிறது அதுதானுங்க. நம்ம பணம் சேர்க்கறது, நம்ம தொழில் சேர்க்கறது, இது எல்லாமே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சந்தோஷத்தை கொடுத்துரும் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அது உண்மையை சந்தோஷத்தை கொடுக்காதுங்க. தனக்குன்னு மிஞ்சினது தானமும் தர்மமும் மட்டுமே. தனக்கு பிறகுதான் தானம் தர்மம்னு நம்ம சொல்லுவோம். நம்ம அப்படி இல்லை. அதுக்கு அர்த்தம் வந்து ஒரு மகான் சொல்றாங்க, தனக்குன்னு மிஞ்சினது தானமும் தர்மம் தான். அதை வந்து இப்ப நாங்க இந்த குண்டலி தியானம் பண்றவங்க எல்லாத்துக்குமே எங்களுக்குள்ள உள்ளுணர்வு அது வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது இப்போ அவங்க வந்து இப்போ நான்லாம் பயிற்சி எடுத்து 30 வருஷம் ஆச்சு, அவரும் பயிற்சி எடுத்து 35 வருஷம் ஆச்சு. 35 வருஷமா உலகம் நல்லா இருக்கணுங்கிறத எங்களோட மெயின் சேவையை வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா அது இயல்பா மாறிடும். ஒரு கடவுள் வந்து உலகத்துல வாழ்ந்தா எப்படி வாழ்வாரோ, அவர் எல்லாரும் நல்லா இருக்கணும் எப்படி நினைப்பாரோ அப்படித்தான் நாங்க நினைச்சிட்டே இருப்போம். அதே எங்களோட கடமையும் கூட. அதுக்காக தொழிலெல்லாம் ஏப்பா சபையெல்லாம் பண்ண மாட்டோம். தொழிலும் நல்லா பார்ப்போம். எல்லா தொழில் காசு இருந்தால் தான் எல்லாம் பண்ண முடியும். நல்ல காரியம் பண்ணோன்னா எல்லாத்தையும் போய் கையேந்தல் வேண்டாம் அப்புறம் மகிழ்ச்சி. ஆனால் அதுக்கு பணம் வேண்டிய தொழில் நாங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக பண்ணுறோம். இதே உண்மையான கருத்தும் கூடங்க. இது வந்து இப்போ நம்ம ஏன் அவரை பற்றி மட்டும் பாராட்டுறேன்னு நீங்கள் மற்றவங்களும் தப்பாக எடுத்துக்கூட, மற்ற ட்ரஸ்டிகள்லாம் தயவுசெய்து என்ன அவர் ரோல் மாடலாக இருக்கார் அப்படிங்கிறத சொன்னேன் நான். அவர் முன்னாடியே பாராட்டுறது தப்பான செயல் தான், இருந்தாலும் இந்த நேரத்தில் சொல்லி ஆகும். நான் இது அதை எல்லாரும் கரெக்டாக அதை புரிஞ்சுக்குங்க. நம்ம அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிங்க அவர் அப்படிங்கிறத சொல்றேன் நான். ரொம்ப ரொம்ப இறங்கி ஏதாவது ஒன்று பண்ணியே அவனு கங்கணம் கட்டிட்டு இருக்காரு. நாங்கள் கூட ஒரு நினைச்சோம், ஒரு 10,000 ஏக்கர் நாங்கள் போய் இதுல பூனாவில் ஜெயின் இரிகேஷன் சிஸ்டத்துக்கு போய் பார்த்தோம். 10,000 ஏக்கர் ஒரே இடத்துல விவசாயம் பண்றாங்க. இதே மாதிரி நம்ம பண்ணணுங்க நம்ம விவசாயிகளுக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் திட்டம் போட்டோம். 2,000 ஏக்கர் நம்ம வாங்கினோம்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃபார்மிங் பண்ணலாம். இன்னைக்கு எல்லாமே ஆட்டோமேஷன் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 90% ஆட்டோமேஷன் பண்ணிடலாம் இன்னைக்கு நம்ம. அதை பண்ணாதான் நாங்கள் நினைச்சோம். போய் பாட்டு வந்து போனாங்க, இல்லை நம்ம பணம் ஃபவுண்டேஷன் போன பார்த்தா நாங்கள் நினைச்சோங்க இது எல்லாமே முடியும். இப்போ எல்லாருமே பெரிய பெரிய தொழில் பண்ணிட்டு இருக்கோம். தொழிலை மீறி நீங்க சிந்தனை பண்ணாதான் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். தொழில கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள 10 கோடி போகும், 10 லட்சம் போகும். கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள போயிடும், வரும் திருப்பி. ஆனா அதை தாங்குற சக்தி, காசு பெரிய விஷயம் இல்லைங்க. 10 கோடி போலாம் பரவாயில்ல, நம்ம காசு தாண்டா சம்பாரிச்சிடலாம். அந்த மன வலிமை எப்ப வரும்னா இந்த தான தர்மம் பண்ணா மட்டும்தான் வரும். இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். நான் 100 கோடி லாஸ் ஆகிறதையும் பார்த்திருக்கேன், 300 கோடி லாஸ் ஆகிறதையும் பார்த்திருக்கிறேன். அந்த நேரத்துல நம்ம மன வலிமையா இருக்கிறது குருவினுடைய பயிற்சியும் நம்ம செய்யக்கூடிய தான தர்மம் தானுங்க. இல்லைன்னா மன சுட்டாலும் வாழ்க்கை அவ்வளவுதான். அது மன சுட்டால வாழ்க்கை அவ்வளவுதானுங்க. இதானுங்க நம்மளுடைய வாழ்வினுடைய நோக்கம். இதனால புரிஞ்சுக்குங்க. அதனால வந்து எல்லாருமே அவர் கிடைச்சிக்கிறத வச்சுக்கிட்டு நீங்க இன்னும் வந்து நம்ம இந்த பல்லடத்துல இருக்கிற மன ஃபவுண்டேஷன் உலகம் முழுது பரவணும்னு நினைங்க. இதுக்கு நினைப்பு மட்டும்தான் வேணும். இறைவனே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான். அவன் செய்யற வேலையை நீங்க கடவுள் சொரூபமா நீங்களே செய்ய முடியும். ஏதாவது நம்ம செய்ய முடியலன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. அதுக்கு தேவை நம்மளுடைய டைம் மேனேஜ்மெண்ட். எல்லாருமே நம்ம காரணம் சொல்றது எதுக்கு எடுத்தா டைம் இல்லைங்க அப்படின்னு. நம்ம செல்போன் எடுத்து பாருங்க, ஒவ்வொரு வாரம் திங்க பண்ணி காலையில வரும். லாஸ்ட் வீக் யூஸ்டு 5 hours 43 seconds மினிட்ஸ் அப்படின்னு வரும். அப்போ 5.5 மணி நேரத்துல இந்த 1/2 மணி நேரம் தவிர 5 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கிறோம் நம்ம. இப்போ முறையா நம்ம முதல்ல சந்தோஷமா இருந்தா தான் மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். அப்ப நம்ம உடம்ப நல்லா வச்சுக்கணும், மனசை நல்லா வச்சுட்டா தான் மற்றவங்களை பத்தி சந்தோஷம் பத்தி நினைக்கவே முடியும். இதுக்கு முதல்ல யோகா பண்ண, தியானம் பண்ண அப்படிங்கிற எந்த பயிற்சி வேணும், வாழ்க்கை எடுத்தாலும் சரி, ஆற்றல் லிவிங் எடுத்தாலும் எல்லாம் ஒண்ணுதான். எல்லா மகான்களுமே உலகம் நல்லா இருக்கும் ஒண்ணுதான் செய்யறாங்க. அதனால வந்து ஏதாவது ஒரு பயிற்சி பண்ணீங்கன்னா தான் நம்ம சந்தோஷமா இருந்தா தான் மற்றவங்க சந்தோஷம் பத்தி நினைக்க முடியும். தயவு செய்து எல்லாரும் பிறந்திருக்கிறதே வந்து தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம் என்றென நினைந்ததால் அன்றாட வாழ்வை ஆழ்ந்து அறிந்து அனுபவித்து வாழ இன்றேனும் பயிற்சி செய்ய வாருங்கள் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. இப்போ நம்ம பிறந்திருக்கிறதே நாம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறது, மாமன் 150 ஏக்கர் வச்சிருக்கேன், மச்சான் 100 ஏக்கர் வச்சிருக்கேன், அவன் 1 லட்சம் ஸ்பிண்டில் வச்சிருக்கான், இப்ப 50,000 ஸ்பிண்டில் வச்சிருக்கான். இதான் கணக்கு போட்டு போட்டு பணம் சம்பாதிக்கிற மிஷினா வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம இதை விட்டு போட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு உடலும் மனசும் நல்லா இருக்கணுங்க. இது நல்லா இருந்தா நம்ம மனசை ஒருநிலைப்படுத்துறது ஈஸிங்க. போக்கசிங் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போக்கசிங் இருந்தா காசு சம்பாதிக்கிறது ஈஸிங்க. இப்ப நம்ம காசு சம்பாதிக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எங்க நிறுவனத்துல நாங்க ஒரு 7 பிரதர்ஸுங்க, நாங்க டோட்டல் 50,000 பேர் கிட்ட வேலை செய்யறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரியும். இதுல முக்கியமா வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு லேபருக்கு ஒரு சூப்பர்வைசருக்கு என்ன மனசு ஒருமைப்பாடுதான் வித்தியாசங்க. சூப்பர்வைசரோட மேனேஜர் அதிகமா இருப்பார், மேனேஜரோட முதலாளிக்கு அதிகமா இருந்தா தான் அவர் வந்து தொழில்படுத்த முடியும். அப்போ இது எல்லாமே உடம்பும் மனசு நல்லா இருந்ததுன்னா நம்ம
ஃபோக்கஸிங் அதிகமாக இருக்கும். வாழ்க்கையில் காசு சம்பாதிக்கிறது ஈஸி. ஒரு தண்ணி குடிச்சாங்க கூட சந்தோஷமா இருக்கும், அது இனிமையாக இருக்கும். அப்போ மனசை ஒருநிலைப்படுத்தி தண்ணி குடிச்சோம்னா அதே ஒரு சந்தோஷமா இருக்கும். ஒரு சாப்பிட்ற ஒரு பொருளினுடைய அழக பொருளில் அல்ல பார்க்கின்ற கண்களில் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சாப்பிட்றனுடைய டேஸ்ட் வந்து நம்ம நாக்கில் தாங்க இருக்குது. அப்போ ஒரு சாதாரணமாக ஒரு தண்ணி குடிச்சா கூட சந்தோஷம் வரும். அப்போ எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா மனசு ஒருநிலைப்படுத்தினா தான் வரும். இதுக்கு உடலும் மனசும் ரொம்ப முக்கியங்க. இதெல்லாம் நம்ம ரொம்ப இதெல்லாம் வந்து எங்களுடைய மன சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். இது சிஐயில் வந்து நான் ஒரு 23 நிமிஷம் பேசியிருக்கிறேன். இதுதான் சொல்லிச்சுப்பாங்க. எல்லாருமே பிஸ்னஸில் எப்படி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது, ஹவு டு ஃபோக்கஸ் இது டார்கெட், ஹவு டு மெயின்டைன் த டார்கெட், இதை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. நான் இதை சொன்னேன். இந்த சப்ஜெக்ட் தான் மெயினாக சொன்னேன் நான். ஃபோக்கஸிங் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். மைண்டை ஃபோக்கஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் டார்கெட் பண்ணி நம்ம வேலை செய்ய முடியும். அப்புறம் வாழ்வியோட நோக்கம் வந்து எந்த தொழிலுமே நம்ம காசுக்காக மட்டும் சம்பாரிச்சோம்னா செஞ்சோம்னா சலிப்பு வந்துடுங்க. அது செய்யற தொழில 100% நேர்மை, 100% 99 100% நேர்மை. அடுத்த நோக்கம் குறைஞ்சபட்சம் இப்போ வந்து இஸ்லாமிய சமூகத்தில் வந்து 2% கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எல்லாம் வந்து மினிமம் 10%, 25%, 50% ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படின்னா லைஃப்ல சலிப்பு வராது. என்ன நடந்தாலும் அதுல வந்து ஏற்றுக்கொள்ற பக்குவம் வந்துடும். இப்போ நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மிக உயரிய விஷயங்கள் நம்ம சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு எல்லாருமே கூட்டு சேர்ந்தா தான் நம்ம ஏதாவது நல்லது பண்ண முடியும். அவர் ஒரு ஆள் 10 பேர் நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பல்லடத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான தொழிலதிபர்கள் இருக்கிறோம். நீங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்தோம்னா உலகத்தையும் உய வழி வைக்கலாம். நம்ம பல்லடத்தை இன்னும் 100 மடங்கு 1000 மடங்கு நம்ம வளர்ச்சி கொண்டு வரலாங்க. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க இது எல்லாருமே. அதனால இன்றைய பயிற்சி செய்யாத நாள் வாழாத நாள்னு மகிழ்ச்சி சொல்லுவாருங்க. இன்னைக்கு பயிற்சி செய்யலையா அன்னைக்கு வாழாத நாள். தூங்கிதுச்சா மற்றவங்க கிட்ட மட்டும் தான் தப்பு கண்டுபிடிப்போம். போய் நம்ம நடந்து போயிட்டு இருப்போம், நிலவில் காலை இடிச்சுக்குவோம். நிலவு இடிச்சிருச்சு அப்படிம்போம். இடிச்சது நம்ம காலு, நிலவடிச்சு நிலவு பாட்டுக்கு நிலவு இருக்கும் அப்படிதான் சொல்லுவோம் நம்ம. அப்போ தப்பு எல்லாத்துக்கிட்டையும் கண்டுபிடிச்சிட்டு இருப்போம், தப்பு நம்மகிட்ட தெரியாம போயிருங்க. அப்போ எல்லா இடத்துலையுமே வந்து எப்படி வாழணும்னு நம்மளே வந்து இருந்துக்கணும். அது ரோல் மாடலா நம்ம இருக்கணுங்க. அது இருக்கிறதுக்கு பயிற்சி தானுங்க. நம்ம குழந்தைகிட்ட போய் அட்வைஸ் பண்ண, அப்பா போர் அடிக்காதீங்கப்பா அப்படிம்பாங்க. முக்கால்வாசி குழந்தைக்கு சொல்லு, ஒரு கால்வாசி குழந்தைக்கு சொல்லாது. நம்ம வாழ்ந்து காட்டணும். அவங்கள்ட்ட ஹாப்பியா இருக்கிறது, ஜாலியா இருக்கிறது. எப்போ ஹாப்பியா இருக்கணும், இருந்தே அவன் கங்கணம் கட்டிட்டு இருக்கணும். ஆனா நம்ம எல்லாருமே கவலைப்பட்டே ஆகுறது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கிறோம். இது காரணம் என்னங்க? கண்டதை கடிச்சு சாப்பிட்றது. முதல்ல கண்டதை கடிச்சு சாப்பிட்றதுங்க. அடுத்தது கண்டதை கடிச்சு பார்க்கறது. இதான் ரொம்ப முக்கியமான விஷயங்க. அப்புறம் தூக்கணும், நல்லா தூங்கணும். இது எல்லாத்துக்கும் காரணம் கண்டதை கடிச்சு சாப்பிட்டு கண்டதை கடிச்சு பார்த்தாலும் தூக்கம் போயிருங்க. பசிச்சு சாப்பிட்ற கண்ணை மூடி சாப்பிடணும், இவ்வளவுதானுங்க. கண்ணை மூடி மென்னு சாப்பிட்டாலே மேக்சிமம் ஜீரணம் சரியாயிரும், தூக்கம் நல்லா வந்துடும். இவ்வளவுதான். அவங்களுக்கு சேர்த்து இந்த முதியோர்களுக்கு அவங்களுக்கு இது உபயோகமா இருக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இது எல்லாம் பண்ணோம்னால நம்ம வாழ்க்கை ரொம்ப ஜாலியா இருக்கும், ஹாப்பியா இருக்கும். நம்ம பேரன் பேத்திக்கிட்ட பேசுற நாளை பேத்தி கூட நான் டான்ஸ் ஆடுவேன். காலேஜ் ஸ்கூல் கிளம்பும் போது பிள்ளைகிட்ட டான்ஸ் ஆடிட்டு தான் டெய்லி அனுப்பிச்சு விடுவேன். கோபி பீஸ் போட்டு நல்லா ஜாலியாக விளையாட்டு தான் அனுப்பிச்சு விடுவோம். அப்புறம் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை கொண்டாடணும் அப்படின்னா தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கடவுள் எப்போ கூப்பிட்டா நம்ம ரெடி. இது வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டோம். அப்போ மகரிஷி கிட்ட வந்து 30 வருஷமா ஒரு நாள் விடாம ஹாப்பியாக இருந்தாச்சு. நம்ம எல்லாத்துக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை சிறப்பாக மேக்சிமம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இது வந்து வாழ்க்கை இப்படித்தான் வாழணும்னு ஒரு முறைப்படுத்தி நம்ம வாழ்ந்துட்டோம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாங்க. இது எல்லாம் நீங்கள் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய விஷயங்களை செய்யலாம். இப்போ செஞ்சுட்டு இருக்க பெருசு நினச்சிட்டு இருக்காதீங்க. நாங்கள் அன்னைக்கு சொன்னதே வந்து இப்போ குஜராத்தில் இருக்கக்கூடிய பால் அமைப்புகள் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க அமுல் எப்படி வந்து வளர்ச்சிங்க, அவங்க லட்சக்கணக்கான பேர் மெம்பர்ஸாக இருக்காங்க. எப்படி முடியுது? இதே நம்ம பண்ண முடியும், கண்டிப்பாக முடியும். இப்போ நம்ம வந்து இப்போ தென்னை அமைப்பு மாற வந்து இதை வந்து உலக அளவு கொண்டு போக முடியும். இப்ப ஹேண்ட்ஸ் நம்ம சேர்றது எல்லாருமே அவர்கிட்ட இருக்க வெறி எல்லாத்துக்கிட்டையும் இருந்ததுன்னா கண்டிப்பா இது நடக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம். அடுத்து நம்ம விவசாய குடும்பம், நம்ம எல்லா விவசாயிகள் அப்படிங்கிற நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து மகரிஷி சொல்லுவாங்க, உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும். போன மீட்டிங்ல இதே தான் சொல்லிட்டு போனேன். விவசாயிகள் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு கோடி கோடியே பணம் இருந்தாலும் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு பசிச்சுன்னா சாப்பாடு தான் சாப்பிட முடியும், பணத்தை சாப்பிட முடியுமா? தங்கமா இருந்தா தங்கத்தை சாப்பிட முடியுங்களா? இப்போ சோறு போடுற நம்ம தான் கடவுள், உண்மையிலுமே நம்ம தான் கடவுள். ப்ராக்டிக்கலா பாருங்க, எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப அதை விட்டு போட்டு நம்ம காசு சம்பாதிக்கிறது. நம்மளால விவசாய குடும்பத்துல பிறந்திருக்கிறோம். நம்ம வந்து எந்த தொழில் பண்ணாலும் விவசாயத்துல நீங்க 5 ஏக்கர் நஷ்டமே ஆனாலும் செய்யுங்க.
அது செஞ்சு ரோல் மாடலா மாத்துங்க, தயவு செய்து பண்ணுங்க. இப்ப நாங்க அதை பண்ணிட்டு இருக்கோம். விவசாயத்தை வந்து லாஸ் தான் ஆகும். மாசம் மாசம் கொடுத்து எங்கிட்ட பேலன்ஸ் ஷீட் காட்டுவாங்க, பாரு இவ்வளவு லாஸுங்க சார். ஓகேப்பா, பரவாயில்லப்பா. எங்க கேண்டீனுக்கே வந்து எந்த உரம் போடாத காய்கறி தான் கொடுக்குறோம். அவங்களுக்கு வெளியில மார்க்கெட் அதை பொறுத்து கொடுப்போம். சார் மாசம் இவ்வளவு லாஸுக்கு சார் கொடுப்போம். எல்லா எங்களுடைய நிறுவனங்கள்லயும் இதை பண்றோம் நாங்க. அப்ப ஒரு 100 ஏக்கர் பண்றோம் அப்படின்னா நம்ம 1000 ஏக்கருக்கு 1000 ஏக்கர் பண்ணலாம். ஆனா மொத்தத்துல நம்ம தொழில பண்ற மாதிரி தொழில வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்காக சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு 70% யூஸ் பண்ணி 20% நல்ல காரியங்களுக்கு யூஸ் பண்ணுங்க. அதுல விவசாயத்துல லாஸ் ஆனாலும் செஞ்சு இந்த சமுதாயத்துல விவசாயத்திலே லாபம் வரும்னு பண்ணி காட்டணும். அதுக்கு வந்து நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தா கண்டிப்பா நடக்கும். அதுதான் நான் அன்னைக்கு முந்தானது நானு, நாகராஜ், சுந்தராஜ் முழு நாங்கள் தான் பேசிட்டு இருந்தோம். நம்ம இந்த மாதிரி 5000 ஏக்கர் வாங்கிங்க, கண்டிப்பா வந்து இண்டஸ்ட்ரியல் ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். நம்ம இது எல்லாத்திலையும் இணைஞ்சு நம்ம எல்லாருமே பண்ண முடியும். இதெல்லாம் சிந்தனை பண்ணுங்க. நம்ம அடுத்த மீட்டிங்களை பத்தி பேசலாம். விவசாயிகளை பத்தி நிறைய நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். விவசாயிகளை பிறந்திருக்கிறவங்களுக்கு வந்து சூதுபாது தெரியாதுங்க. ரொம்ப யதார்த்தமா வெள்ளச்சோளமா இருப்பாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் அப்படித்தான் இருப்பாங்க. ஏன்னு கேட்டா விதைய போட்டோம்னா அது எப்படி முளைக்குங்கிறது தெரியும். அது முளைக்கிறதுல இருந்து எல்லா கடவுளோட சக்தியை வந்து அது முளைக்கிறதுல இருந்து செடியை பார்க்க பார்க்க நம்ம குழந்தைய பார்க்குற மாதிரி சந்தோஷம் வரும். பத்த பசேன்னு அப்படியே பளிச்சுன்னு வரும், பளிச்சுன்னு பூ வரும், பளிச்சுன்னு காய் வரும். அப்படியே பார்க்கறக்கே ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப இந்த விவசாய பருதைக்கிறது அதை விட சந்தோஷம் நம்மளுக்கு. வியாபாரத்துல 1 கோடி வந்தா கூட அது லாபம் வர சந்தோஷம் வராது. உண்மையா நம்ம விவசாய குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். மாங்காய் மரத்தை பார்ப்போம், நெல்லை போட்டிருப்போம், அதெல்லாம் அப்படியே பயிரா வர்றப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். அந்த மகிழ்ச்சி அது உண்மையான மகிழ்ச்சி. நம்ம ஆன்மா வந்து நினைக்கக்கூடிய மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி தானுங்க. கண்டிப்பா எல்லாருமே நம்ம விவசாயத்தை பண்ணியே ஆகணும்னு கங்கணம் கட்டணும். கங்கணம் கட்டிட்டு நம்ம மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா விவசாயிகளும் விவசாயம் பண்ணியே ஆகணும். அப்படிங்கறதுக்கு நம்ம வந்து முடிஞ்ச காரியத்தை செஞ்சே ஆகணுங்க. அது வந்து நம்ம வனத்தினால முடியலன்னு யாராலையும் முடியாதுங்க. இப்ப நாங்க உலக சமுதாயத்துக்கே சேவா சங்கம்னு பேர் வச்சிருக்கோம்னா எங்க திருப்பூர் தான் ரோல் மாடலா இருக்கு. அதே மாதிரி நம்ம வனம் ஃபவுண்டேஷன் உலகத்தில் இருக்கிற எல்லா விவசாயிகளும் விவசாயத்தை சந்தோஷமா பண்ண வைக்கிறதுக்கு நம்மனால முடியல, யாரால முடியும்? இன்னைக்கே முடியல, என்னைக்கு முடியுங்க? இதை வந்து ஒரு மன உறுதியோட எடுத்துக்கங்க. கட்டி கொடுத்த சோறு சொல்லி கொடுத்த சொல்லி 2 நாளைக்கு தாங்க இருக்கும். முக்கியமா நாளையில இருந்து நீங்க பயிற்சி பண்ணி உடலையும் மனசையும் பலப்படுத்தினீங்கன்னா இந்த எண்ணம் உங்கள் ஒவ்வொரு செல்லிலையும் வரும். செல்லிலையும் வந்துன்னா தானுங்க உலகத்தில் இருக்கிற எல்லா விவசாயிகளுமே சந்தோஷமா விவசாயத்தை பண்ணணும், லாபகரமா நடக்குங்க. நம்ம எல்லாம் மனசு விட்டுறதுனாலதானுங்க. அப்ப அன்னைக்கு போன தடவை மீட்டிங்ல இதே கருத்து சொன்னேன், இன்னைக்கு அதையும் சொல்றேன். சேலத்து பக்கத்துல ஒரு காவிரி பேசின்ல ஒரு விவசாயி 7 ஏக்கர் இடம் வச்சிருக்காரு. 1 வருஷமா சொல்றாரு வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது, யாராவது குத்தை கிடந்த ஆள் பாருங்கப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம மன்ற நண்பர் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் சொல்றாரு, அண்ணா நீங்க குத்தைக்கே விட்டுலாங்கண்ணா, சொல்றது கொஞ்சம் கேளுங்கண்ணா அப்படின்னு சொல்லி 13 நாள் கிளாஸுக்கு நம்ம அடிப்படை பயிற்சி அங்க இருக்க ஒரு கிராமத்தில் கொண்டு போய் சென்டர் சேர்த்தி விட்டார். சேர்த்தி விட்டவரை மன வலிமையாகி போய் அடுத்து என்ன பண்ணாரு, அவர் 7 ஏக்கர் நல்ல ஒரு லாபம் வர ஆரம்பிச்சு அடுத்து 5 ஏக்கர் வந்து குத்தைக்கு எடுத்தார். இப்ப மறுபடியும் 11 ஏக்கர் எடுத்தார். இப்போ வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. இது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். எங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசு இருந்தா தாங்க மார்க்கம் இருக்கும். மனசே இல்லைன்னு என்ன பண்ண முடியும்? அந்த உடலையும் மனசையும் நம்ம ஒருமைப்படுத்திட்டோம்னா நம்மளுடைய எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. இப்ப நம்ம சிஸ்டர் சொன்னாங்க, அதாவது விட்டமின் டி, B12 இதெல்லாம் வந்து ரொம்ப டெஃபிஷியன்சி இருக்கு. எல்லாத்துக்குமே 40 வயசுக்கு மேல பிரச்சனை மேக்சிமம் இருக்கு. இப்போ பிறந்த குழந்தைகளுக்கு, இப்போ 10 வயசு குழந்தைகளுக்கு இந்த டெஃபிஷியன்சி வந்துருதுங்க. விவசாயிகளுக்கு மட்டும் இந்த பிரச்சனை இருக்கவே இருக்காது. இப்போ உலகம் முழுவதும் வந்து இப்போ இந்த கொரோனா வந்து ஆட்டி படைச்சதுங்க. விவசாயிகள் வந்து 99% பாதிக்கப்படல. அதுக்கு என்ன காரணங்க? உடல் நல்லா இருக்குது அவங்களுக்கு, அடுத்து உழைக்கிறாங்க, அடுத்து வெயில் இருக்கிறாங்க. வெயில் தாங்க மிகப்பெரிய டானிக்கு, நம்மளுக்கு மிகப்பெரிய டானிக்கு வெயில். இது வந்து குறைந்தபட்ச உடையோட வந்து வெயில் அதிகமா இருக்கு டாக்டருக்கு சொல்றாங்க. ஆனா நம்ம விவசாயம் பண்ணுனா முதல்ல உடம்பு நல்லா இருந்தா தான் வாழ்க்கை அனுபவிக்க முடியும். காசு படம் எத்தனை பேர் இருந்தாலும் சுகர் தான் நம்ம நினைச்சு சாப்பிட முடியுமா? உடம்புல வந்து டைஜஷன் சரியில்லை சாப்பிட முடியுமா? இப்ப இது எல்லாத்துக்குமே விவசாயம் ரொம்ப முக்கியமான சமாச்சாரங்க. அதனால விவசாயம் 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 அப்படிங்கிறது, விவசாயம் நல்லா இருந்தா தான் வரக்கூடிய எதிர்காலம் நன்றாக இருக்கும். இப்ப வரக்கூடிய இது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரோபோட் வந்து ஏஐ வந்து ரெடி பண்ணி ரோபோட் வந்து எல்லா அதே நாத்திடுது, அதே வந்து கருது இருக்குது. எல்லாம் பார்த்துருப்பீங்க, நீங்க வீடியோவில் பார்த்துருப்பீங்க.
எல்லாம் செய்யும். பட் என்னத்தை செஞ்சாலுமே நம்மளுக்கு விவசாயிகள் இருக்கக்கூடிய நம்ம அளவுக்கு நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு. நான் கூட இப்போ வந்து நம்ம சுந்தரராஜ ஏட்டு சொல்லிட்டு வந்தேன், எனக்கு இந்த 60 லட்சம் ரூபாய்க்கு இதை ஒரு இயந்திரத்தை வாங்கி வச்சிருக்கிறீங்களே விளம்பர பழகி, அதுக்கு பதிலாக ஒரு விவசாயிகளுக்கு தேவையான கருவிகளை வாங்கி கொடுத்துக்கலாம்லங்க அப்படின்னு கேட்டு சொல்லிட்டு வந்தேன் நான். இப்போ விவசாயிகளுக்கு தேவையான கருவிகள் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம், நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணோம். யாரோ ஒருத்தர் காசு போட்டாங்கன்னா அது காரியம் நடக்காம போயிருங்க. எல்லாரும் சேர்ந்து விவசாயிகளுக்கு தேவையானதுல கூட்டு பண்ணையம் பண்ணலாங்க. கூட்டு பண்ணையம் பண்ணோம்னா கண்டிப்பா எதிர் லாபம் இருந்தாலும் பிரிச்சு வச்சுக்கிறது, எல்லாரும் வச்சுக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது திட்டம் போடலாம், நம்ம உட்காந்து பேசுனா காரியம் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கிடைக்குங்க. அதனால விவசாயத்தை வந்து முக்கியமாக வன ஃபவுண்டேஷனோட மெயின் கருத்து விவசாயத்தை பரப்பணும், விவசாயத்தை மக்கள் செய்ய வைக்கணுங்கிறத அல்டிமேட் எய்ம். அப்படித்தான் நினைக்கிறேன் நான். கரெக்டுங்களா? கரெக்டுங்களா இல்லைங்களா? சொல்லுங்க. ஆமாங்க. அப்போ நம்ம இதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்குதுங்க. அதனால் விவசாயம் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ரோல் மாடலாக நம்ம எத்தனையோ சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் இருக்குது, எல்லா நோகவும் நம்மகிட்ட இருக்குதுங்க. நம்மளால் சூப்பராக பண்ண முடியுங்க. அதனால் வந்து இப்போ வருகக்கூடிய காலங்களில் வந்துங்க ஆன்மீகத்திலையும் உடல் வளமாக உள்ளவர்கள் மட்டுமே வாழ முடியுங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மனுஷன் சிந்திக்கக்கூடிய 1 வருஷம் சிந்திக்கக்கூடிய விஷயத்த ஒரே நிமிஷத்தில் சாஃப்ட்வேரில் பண்ணுவது, அப்படியெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அதெல்லாம் வெளிவிடாமல் இருக்கிறாங்க. இதெல்லாம் வரப்போகுது. இப்போ டிரைவரே இல்லாமல் கார் ஓட்டுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க வீடியோவில். இதெல்லாமே நடந்துட்டு இருக்கு. அப்போது மக்கள் எத்தனை லட்சம் பேர், எத்தனை பர்சன்டேஜ் மக்கள் வேலை இழப்பாங்கன்னு பாருங்கள். அப்போ யார் வந்து இந்த நேரத்துலலாம் வந்து மனசு விடாமல் இருக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, உடம்பு நல்லா இருக்கிறவங்க, மனசு ஆன்மீகத்தில் தெளிவு இருக்கிறவங்க தான் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. முதல்ல அதை மீறி நம்ம சாப்பிட்றதே பெரிய பிரச்சனைகள் ஆகும். இப்போ தான் தனது என்று இறுகி குறுகி என்று மகிழ்ச்சி சொல்லுவாங்க. எனக்கு இருக்குதப்பா என்ன 10 தலைமுறைக்கு, நான் எதுக்கப்பா அதை பற்றியில் கவலைப்படணும்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஒரு மகிழ்ச்சி என்பது இட்ஸ் எ ரிலேட்டிவ் டேர்ம்ஸ். சமுதாயம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டே நல்லாயிருக்கும். இப்போ கோயிலுக்குள்ளே போனால் எப்படி சந்தோஷம் வருதுங்க, அங்கே எல்லாமே நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கிறதுனால சந்தோஷமாக வருது. அப்போ சமுதாயத்தை முழுவதும் சந்தோஷமாக இருந்தால் மட்டுமே அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு நல்லாயிருக்கும். உண்மையான சந்தோஷம் அதான் நடக்குங்க. இதுதான் வந்து நாங்கள் உலக சமுதாயமே நல்லா இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். உலக சமுதாய சேவா சங்கம்னு ஏன் பேர் வச்சுன்னு கேட்டால், உலக சமுதாயமே நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ இதுக்கு வந்து நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம்ங்க. உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளங்க. இது வந்து பெரிதினும் பெரிதுகள் அப்படின்னு சொல்லுவாங்க மகான்கள். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சின்னதெல்லாம் கேட்கக்கூடாது. இப்போ எங்களோட கனவே வந்து உலகத்தில் இருக்கிற 800 கோடி மக்கள் சந்தோஷமாக இருக்கணும். சாதாரண பல்லடத்தெல்லாம் நினைக்கிறது இல்லை, தமிழ்நாட்டில் நினைக்கிறது இல்லை, இந்தியா, உலகத்தில் இருக்கிற 800 கோடி மக்கள் 154 நாட்டில் இருக்கிற மக்கள் சந்தோஷமாக இருக்கணும். இதுக்கு உண்டான வேலைகளே அல்லும் பகலும் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், செஞ்சுக்கிட்டும் இருக்கிறோம். வாய் பேசுகிறது மட்டும் இல்லைங்க, நிறைய செய்கிறோம். இப்போ மலேசியாவில் அறிவித்திருக்கோள் ஓப்பன் பண்ணால் 2 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் எல்லோரும் போயிட்டு வந்தோம். மொத்தம் திருப்பூர்லேருந்து மட்டும் நாங்கள் 16 பேர் போயிட்டு வந்தோம். நாங்கள் அவர் ஒரே மனிதர் பயிற்சி எடுத்து 3 மாதத்தில் 18 ஏக்கர் நிலத்தை வாங்கி 6 கோடி ரூபா போட்டு கட்டி கொடுத்துருக்காரு மலேசியாவில். அவர் அந்த மனிதர் சொல்கிறாரு, வாழ்க்கையே திசை திருப்பினது இந்த வாழ்வு முறை பயிற்சி தான் எனக்கு அப்படின்னாரு அவர். அப்போ அவரே பயிற்சி, அவரே கிளாஸும் எடுக்க, அவர் மனைவி அவர் கிளாஸும் எடுக்கிறாங்க. 6 கோடி ரூபா போட்டு கட்டணம் கட்டி கொடுத்துருக்காரு. இப்போ நாங்கள் அதுக்கு தான் எங்களை திறப்புலாக போயிட்டு வந்தோம். அப்போ இது எல்லாமே உலகமே நல்லா இருக்கணும். பெரிய நினைப்பாக இருந்துன்னா சாதாரணமாக கோவப்படுறதுக்கு, வெக்கப்படுறதுக்கு, வஞ்சகம் பண்ணுறதுக்கு எதுக்குமே டைம் இருக்காது. சாதாரண எடுத்ததுக்கெல்லாம் மரியாதை எதிர்பார்க்கறது, அவங்க என்ன அவன் மதிக்கலை இவன் மதிக்கலை, இது எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நேரமே இருக்காதுங்க. அவன் பாரு பார்த்துட்டு பார்க்காம போகிறான் பாரு அப்படின்னு நம்ம. இது எல்லாமே எப்போங்க, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம மனசு செலுத்துறதுனால இதெல்லாம் நம்மளுக்கு வருதுங்க. வெக்கப்படுறது, கோவப்படுறது, இது எல்லாம் பயப்படுறது, இது எல்லாமே போயிருங்க. நம்ம நினைப்பு வந்து உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளலாம் இருந்தால் ரொம்ப பயங்கர ஹாப்பியாக இருப்போங்க. ஒவ்வொரு செகண்ட்லையும் ஹாப்பியாக நம்ம வாழ முடியுங்க. சலிப்பில்லாத வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பிஸியாக இருக்கணும். நான் நினைக்கிறது அது 24 ஹவர்ஸ்னா 24 ஹவர்ஸில் 24 ஹவர்ஸும் நம்மளுடைய சிந்தனைகள் மிக நேர்மையாகவும் மிக துல்லியமாகவும் மிக பெரிதாகவும் இருக்கிறப்போ நம்மளுக்கு டயர்டாக இருக்க நேரம் இருக்காதுங்க. டயர்டாகி படுத்தாலும் ஆழ்ந்து தூக்கம் உடனே வரணும். அடுத்தது தூங்கி எழுந்திரிச்சா ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருப்போம். எந்திரிக்கும் பொழுது மிக உத்வேகத்தோடு எழுந்திருப்போம். மிகப்பெரிய வாழ்க்கை வாழ முடியுங்க. இன்பம் எங்கே என்று தேடுது, எங்கிருந்த போதும் அதை தேடி ஓடு அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு சாதாரணமாக வாழ்ந்தாலே அது இருக்குங்க. அதுதான் வந்து நம்மளுடைய பிறவியினோட நோக்கம்ங்க.
நம்ம எல்லாம் சினிமாவில் பார்த்துருப்போம், ஹீரோனா எப்படி இருப்பாங்க, ஹீரோயின் எப்படி இருப்பாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம நிறைய பேர்த்துக்கு கேட்டு நிறைய 100 விஷயங்கள் சொல்லுவோம். ஒரு ஹீரோக்குன்னா உடல் வலிமை உள்ளவராக இருப்பார், ஃபாஸ்ட்டாக இருப்பார், நேர்மையாக இருப்பார், ஒழுக்கமுள்ளவராக இருப்பார், இப்படி 100 விஷயத்தை சொல்லலாம். இது எல்லாமே எப்படி வருது? அவர் சாதாரணமாக ஒரு போலீஸ் ட்ரைனிங், ஐபிஎஸ் ட்ரைனிங் போவார், எப்படி பயிற்சி பண்ணுவார் பார்த்துருப்பீங்க. ஒரு கிரிக்கெட் வீரராக போவார், எப்படி பயிற்சி பண்ணுவார் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு கிரிக்கெட் வீரர் பார்ப்பீங்க. இப்போ இது எல்லாமே நம்ம ஹீரோவாக மாறணும். நம்ம ஜீரோவாக இருக்கிறவங்க ஹீரோவாக மாறணும். ஹீரோவாக எல்லாருமே மாற முடியும். முடியாதுங்கிறது உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஹீரோவாக மாறுறதுக்கு பயிற்சி தான் வேணுங்க. எல்லாத்தையும் உடம்பையும் மனசையும் பயிற்சி பண்ணால் நம்ம ஹீரோவாக மாற முடியுங்க. ஹீரோவாக மாறினோம்னாலே போதுங்க, வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அப்படிங்கிற சந்தோஷமாக வாழலாங்க. சந்தோஷமாக வாழ்ந்தோம்னாலே போதுங்க. நம்ம வன ஃபவுண்டேஷன் உலகத்துக்கே ஒரு ஒளிகாட்டியாக இருக்கணும், வழிகாட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாம் ஒரு உத்வேகமாக இன்றைக்கி எடுத்துக்கோங்க. நம்ம மெம்பருக்கு 1085 பேர்த்துக்கிட்ட இதை பற்றி சொல்லுங்கள். 1085 பேரும் அடுத்த மீட்டிங்கில் ஒன்று சேருங்க. நம்ம ஒன்று சேரப்போ நான் இதே மாதிரி வந்து பேசுகிறேன். நம்ம எல்லாத்தையும் நம்ம முதல்ல ஒரு பர்சனல் ட்ரஸ்ட் மீட்டிங் தனியாக போட்டு நம்ம எல்லோரும் பேசலாம். பேசிட்டு இதை பற்றி சிந்தனை பண்ணலாம். இதை பற்றி 2 நாளில் இதை மறந்துடும். திருப்பி சொல்கிறேன். நான் கட்டி கொடுத்த சோறு, சொல்லி கொடுத்த சொல்லு 2 நாளில் மறந்துடுங்க. இதை வந்து ஒவ்வொரு செல்லுலையும் நீங்கள் இதை வந்து ஆளை பதிவு பண்ணிங்கன்னா மட்டும்தான் இது உலகம் முழுதும் நம்ம கொண்டு போக முடியுங்க. அதனால் நம்ம விவசாய குடும்பத்தில் தான் அதிகபட்ச பேர் நம்ம இங்கே இருக்கிறோம். விவசாயத்தை நம்மளுடைய குலத்தொழிலாக வச்சுருக்கிறோம். நம்மளுடைய கடமை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் சோறு போடுறது இறைவன் செய்யக்கூடிய காரியத்தை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். அந்த வேலையை நம்ம செஞ்சே ஆகணும். நம்ம குறைஞ்சபட்சம் வந்து இப்போ கவர்மெண்ட்டில் வந்து இடத்த வந்து விவசாயம் பண்ணாத இடங்களை தரிசு நிலமாக இருக்கிறது கவர்மெண்ட் எடுத்துருவான். 50 ஏக்கர் மேலே இது வந்து சட்டத்தில் இருக்கின்ற நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறாங்க. அப்போது ஏன் கவர்மெண்ட்டில் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, மக்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கு பிரச்சனை ஆயிருங்கிறத பயந்துட்டு தான் பண்ணுறாங்க. அதுக்கடுத்த நம்ம எல்லாருமே விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 5 ஏக்கர், நம்மகிட்ட 10 ஏக்கர் இருக்குது, 5 ஏக்கர்லாம் பண்ணி ஆகணும். 1 ஏக்கர் இருக்குதா, ஒரு அரை ஏக்கர்னா பண்ணி தான் ஆகணும். இதை வந்து வாழ்க்கையினோட நோக்கமாக வச்சுக்கணும். இல்லைன்னா நம்ம பிறந்ததுக்கே அறிவு இல்லாமல் போயிடும். பிறந்தது ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு செகண்டும் இறைவனே நம்மளுக்குள்ளே இருக்கிறான்னு தெரிஞ்சுட்டா போகும். வாழ்க்கையை ரொம்ப கொண்டாடி மகிழலாங்க. இது ஒன்று சொல்லி நான் நிறைவு பெற்றேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு கடவுள்லாம் என்னென்னு தெரியாது. இவ்வளோ பிரச்சனைங்க. கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத மகரிஷி வந்துங்க 3 நாள் கிளாஸ் எடுக்கிறாங்க. பிரம்மஞான விளக்கம், பிரம்மஞான வகுப்புன்னு நம்ம எடுத்து 1993 அந்த பயிற்சி எடுத்துனுங்க. அந்த பயிற்சி எடுத்து அன்னைக்கோட அந்த 3 நாள் காலையில் போய் 10 மணிக்கு வேதாத்திரி மகரிஷி பேசுவார். சாயங்காலம் 5 மணிக்கு கிளாஸ் முடியுங்க. காலையில் 3 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம், 5 மணி நேரம் அவர் பேசுவார். 5 மணி நேரம் பைப்பில் தண்ணி திடணுமா கண்ணில் தண்ணி கொட்டுச்சுங்க. கோடியான பிறவிகள் நம்ம ஒரு ஒவ்வொரு அறிவு தாவரத்திலேருந்து 5 அறிவு மிருகமாகி 6வது அறிவு மனுஷனை நம்ம வளர்ந்துருக்குறோம், பிறந்திருக்கிறோம். இதில் கோடியான பிறவி எடுத்து அன்னைக்கோட நம்மளுக்கு முடிஞ்சுது. அன்னைக்கே நம்மளுக்கு வந்து ஆத்ம திருப்தி. அதில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் போனஸ் லைஃப் தான் நம்மளுக்கு. அதை வந்து இப்போ 3 நிமிஷம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் முடிஞ்ச கண்ணை முடிக்குங்க எல்லோரும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பிரபஞ்சத்தை பார்க்கிறோம். கோடி நட்சத்திரங்கள், கிரகங்களை பார்க்கின்றோம். நம்ம பூமியை விட சூரியன் 19 லட்சம் மடங்கும் பெரியது. இஸ் தேர் எனி ஜெனரேட்டர் டு ஜெனரேட் த சூரியன்? அந்த சூரியனை சுற்றுறதுக்கு ஏதாவது ஜெனரேட்டர் இருக்குதுங்களா? அது தாங்கிட்டு இருக்கிறதுக்கு யார் தாங்கிட்டும் இருக்காங்க, சுற்றிட்டும் இருக்கிறாங்க. இந்த மிகப்பெரிய சக்தி தான் உலகத்தினுடைய மிகப்பெரிய சக்தி. அல்டிமேட் எனர்ஜி, பேராற்றல் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு கிரகத்திலிருந்து இன்னொரு கிரகத்துக்கு துல்லியமாக ஒரு அடி கூட வித்தியாசம் இல்லாமல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும். அப்போ கரெக்டான ஸ்பீடில் சுற்றும். இது வந்து பேரறிவுங்க. அதுக்கு அடுத்தபடியாக வற்றாய் இருப்பு, எப்பவுமே சுற்றிட்டு இருக்கும். வற்றாய் இருப்பார், நெவர் எக்ஸாஸ்டிங். இந்த 3 கேரக்டர் இது வந்து ஓரறிவு தாவரத்துக்குள்ளேயும் இருக்குது, 5 அறிவு மிருகத்துக்குள்ளேயும் இருக்குது, 6 அறிவு மனுஷனுக்குள்ளேயும் இருக்குதுங்க. நம்ம உடம்புல வந்து பஞ்சபூதங்கள் ஆனது உடம்புங்க.
இந்த பஞ்சபூதங்களான உடம்புக்குள்ளே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபிசிக்கல் பாடியில் காலில் எப்படி மடங்கணும், கை எப்படி மடங்கணும் அப்படின்னு ஃபிசிக்கல் பாடி பர்ஃபெக்டாக மடங்கும். நம்ம முன்னால் தான் கை தூக்கி பின்னாடி கை தூக்க முடியாது. அப்போ எதுக்கு எப்படி நம்ம உடம்பு வசதியாக இருக்குமோ அப்படி தான் இறைவன் படைச்சிருக்காரு. நம்ம ஃபிசிக்கல் பாடி, நிலம், நீர், ரத்த ஓட்டம் தான் நீருங்க. நெருப்புங்கிறது 98.4 98.9 வந்துனாலே நம்மளுக்கு காய்ச்சல்னு சொல்லிடுவாங்க. அப்போ இறைவன் அக்யூரஸியாக மெயின்டைன் பண்ணுறார் 98.4 அப்படிங்கிறது. அடுத்தது காற்று, ஆக்சிஜன் இல்லைன்னா என்ன ஆகும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கொரோனா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்தது உயிருங்கிற ஒன்று தான் நம்மளோட உடம்புல இருக்கிறத, நம்மளுக்கு உயிர்னா தான் நம்மளால் நடக்க முடியும், பேச முடியும், எல்லாம் பண்ண முடியும். இந்த 5 பஞ்சபூதங்களானதான் இந்த உடம்புங்க. இது ஓரறிவு தாவரத்துக்குள்ளேயும் இருக்குது, 6 அறிவு மிருகம் எடுத்து மனிதனுக்குள்ளேயும் இருக்குதுங்க. பிரபஞ்சம் முழுவதும் இருக்குது. வான்காந்தமாக இருக்கக்கூடிய இறைவன் ஜீவகாந்தமாக இருக்கின்றான். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்னு சித்தர்கள்லாம் சொல்லுவாங்க. பரமாத்மா ஜீவாத்மாங்கிறது இதானுங்க ஆன்மீகத்தோட மொத்த சுருக்கமே இதானுங்க. எல்லாரும் மகரிஷி கேட்பாங்க, உலகத்தில் எல்லா ஞானிகளும் சொல்லிட்டாங்க கடவுளை பற்றி, இவ்வளவு சிம்பிளான விஷயத்த ஏன் யாருமே இவ்வளோ தெளிவாக சொல்லிங்களேன்னு. அதுங்க அவங்க எல்லாம் நினச்சி பார்க்குறாங்க, முழுக்க அவங்களுக்கு வர்றதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற சொல்லி போட்டு போயிடுறாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நூல்கண்டு எடுத்துக்கிறோம், அதை பிரித்து பார்க்குறது நுனி எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல. அப்போ கத்திரி எடுத்து கட் பண்ணி போடுறோம். அப்போ அது மாதிரி பிட்டாக சொல்லி போட்டு போயிடுறாங்க அப்படிம்பாரு. அப்போ அன்றைக்கி இது விஞ்ஞான வளர்ச்சியும் கிடையாது. விஞ்ஞான வளர்ச்சி இன்றைக்கி இருக்கிறனால தான் மகரிஷி இதை தெளிவாக சொன்னாங்க. இதை நம்மளுக்கு சாதாரணமாக இதை எல்லா மதங்களுமே மிக விஞ்ஞானபூர்வமாக வடிவமைக்கப்பட்டது. இப்போ விட்டமின் டி சூரியனில் இருக்குது, கால்சியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கிரகத்திலேருந்து ஒரு காந்த சக்தி வந்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாமே உடம்புக்கும் மனசுக்கும் நல்லது பண்ணிகிட்ருக்கோம். அதை அன்றைக்கி ஞானிகள் கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க. அப்போ அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது வான்காந்தமாக இருக்கக்கூடிய இறைவன் நம்மளுக்குள்ளே ஜீவகாந்தமாக இருக்கின்றான். பரமாத்மாவாக இருக்கக்கூடிய இறைவன் ஜீவாத்மாவை நம்மளுக்குள்ளே இருக்கிறான்னு தெரிஞ்சுட்டா போதுங்க, வாழ்க்கையை கொண்டாடி மகிழலாம். கோயில் எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோயில்களில் நம்ம சொல்லிக்கிற எல்லா விதமும் சிவன் அப்படின்னா சிவனுக்குன்னா அவருடைய சக்தி என்னங்கிறது எல்லாமே ஞானிகள் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அந்த சிவனை வழிபட்டாலே போதும், பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா சக்திகளும் அந்த சிவனுடைய உருவத்துக்குள்ளே அடக்கம் இருப்பதாக அறிவுபூர்வமாக நினைத்து கொண்டு சிவனை வழிபட்டால் மிகப்பெரிய ஆற்றல் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி விநாயகருக்குன்னா என்ன, முருகன்னா என்ன, இப்படி நம்ம எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு விளக்க வச்சுருப்பாங்க. அந்த விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ப்ரே பண்ணும் பொழுது மிகப்பெரிய ஆற்றல் நம்மளுக்கு அந்த விக்கிரகத்துலேருந்தே கிடைக்கும். இதுதான் அறிவே தெய்வம்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க. வாழ்க்கை வளமுடன். இப்போ எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே ஒரு மிக உயர்வான வாழ்க்கையை வாழ்கிறக்கா பிறந்திருக்கிறோம். நம்ம எல்லாம் சாதாரண வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் அல்ல. இதை புரிஞ்சுக்கிட்டு எல்லா மதங்களுமே இந்த மாதிரி விஞ்ஞானபூர்வமாக வடிவமைக்கப்பட்டதானுங்க. அதை ஓப்பனாக அப்படி நான் சொல்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா யாரும் கோயிலுக்கு போக மாட்டாங்க. எல்லாருமே ஒரு சுயநல நோக்கில் மதங்கள் மேக்சிமம் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம எல்லாமே கோயில் கட்டுறோம். கோயில் கட்டுறது அது பூசாரி கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் அது கோயிலுக்கு கூட்டம் வரும். பூசாரி கரெக்டாக இருந்தாலே போது கோயிலுக்கு கூட்டம் வரும். நம்ம எவ்வளோ தான் அழகு பண்ணி கோடிக்கணக்காக போட்டு காசு கட்டி வைப்போம். ஆனால் பூசாரிக்கு 15,000 இல்லை 20,000 50,000 கொடுத்தாலும் சந்தோஷமாக இருப்பாரா? சந்தோஷமாக இருக்கிற பூசாரி போட்டோம்னா மட்டும்தான் கூட்டம் வரும் கோயிலுக்கு. அப்போது எல்லாத்துக்குமே கோயிலில் மிகப்பெரிய சக்தி களம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. பவர் பேங்க் அப்படிம்பாங்க. எனர்ஜி இல்லாதவங்க எனர்ஜி பேங்க் எடுத்துக்கலாம், எனர்ஜி அதிகமாக இருக்குது நாங்கள் கொண்டு போய் டெபாசிட் பண்ணலாம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி பவர் பேங்க் தானுங்க. எல்லாமே விஞ்ஞானபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆன்மீகத்தை 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று வேதாந்தம், சித்தாந்தம். வேதாந்தம்ங்கிறது மகான்கள் வேதத்தில் சொல்லிக்கிற விஷயத்தை அப்படியே ஏன் எதற்கென்று கேள்வி கேட்காம கேட்டுக்கிறது. சித்தாந்தம் அப்படிங்கிறது நம்ம சித்தத்திலேயே நம்ம அறிவு உருவாகுது. இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே சித்தாந்தம். இதை சயின்டிஃபிக்காக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளை யாருமே உலகத்தில் ஏமாற்ற முடியாது. இதை நம்ம வாழ்க்கையை கொண்டாடி மகிழலாங்க. எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வையகம் இன்பம் பெற வையகத்தில் சிறந்தோங்கி வாழ வேண்டும் என்று இந்த மண்ணில் தோன்றிய மகான்கள் ரிஷிகள் அனைவரையும் வேண்டி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க. நன்றி ஐயா.